Hey guys, welcome back to our channel. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஜெனி குட்டிக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கோட பர்த்டே என்ன இயர் இன்னைக்குன்னா 20 கம்ப்ளீட் ஆகி 21 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹோல் டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், அந்த சர்ப்ரைஸில் அவள் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறா, அந்த கிஃப்ட் எவ்வளோ நாள் அவளுக்காக வெயிட் பண்ணி அந்த கிஃப்ட் அவள் வாங்கிக்கிறா அப்படின்ற விஷயம் எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் வரும். ஜெனிஃபர் சங்கர் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஜாக் ஃபேமிலியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க போற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இது வரைக்கும் ஜெனி பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேக்கு உங்களுடைய கமெண்ட் மூலமா விஷஸ் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸோ பேக் தீம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. என்னடா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. ஆமா, நம்ம ஜெனி குட்டி தான் இவ்வளோவே அவ தான் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணா அப்படின்ற வீடியோவும் அவ சேனல்லே வரும், மறக்காம பார்த்துக்கோ. அங்க செலிப்ரேட் பண்ற பர்த்டே செலிப்ரேஷனோட நம்ம ஜாக் ஃபேமிலி ஜெனிஃபர் சங்கர் சேனல் பாக்குறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோ. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை கிஃப்ட் தெரியுமா? 21. ஸோ ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் பேக் பண்றோம். சர்ப்ரைஸா பண்றோம். 21 கிஃப்ட் இன்னைக்கு பேக் பண்றோம். எல்லாமே ஒயிட் தீம்ல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அவ ஸ்பெசிபிக்கா எதெல்லாம் பிடிச்சிருக்கு சொன்னாலும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாலும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா 21 நினைச்சோம். பிகாஸ் கிஃப்ட் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க 21 கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் கிஃப்ட் பார்த்தா அதிகமாவே இருக்கு. 30க்கு மேல இருக்கும் போல. ஸோ இங்கேயே பேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாப்பா வச்சுட்டு இருக்காரு, நான் ஒத்தியே பேக் பண்ண முடியாது. Hours later. ஜெனிமா, அவன் அசர வேலு. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பா இன்னும் இந்த ரூமை பார்க்கவே இல்லை. நானும் லைட்டா மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி வந்திருக்கேன். ஸ்வேதாம்மா கிளம்பிட்டு இருக்க, ஜெனி பாப்பா ஆல்ரெடி கிளம்பிட்டா. நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம், என்ன கொடுக்க போறோம், எத்தனை கொடுக்க போறோம்னு தெரியாது. ஸோ நான் இப்போ வந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் க்ளீனாக அது ப்ராப்பராக அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இப்போ ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் பாப்பா கொடுக்கலான்றது. பிகாஸ் பர்த்டே ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. பர்த்டே ட்ரெஸ் என்னன்னு கூட தெரியாது. எவ்வளோ சமத்து குட்டி இல்லை. பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ், எல்லா பிள்ளைங்களும் வந்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. பட் நம்ம ஜெனி வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதான் சொல்கிறேன், தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு ஒரு பொண்ணு இருப்பான்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெனி பாப்பா அப்படிதான். தனக்கு உண்டான தேவை எல்லாமே அவளே அவளுக்கு உண்டானதை அவ்வளோ எஃபர்ட் போடுவா. இவ்வளோ டெக்கரேஷனும் அவள் ஒங்கியாவே பண்ணா. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நான் இதில் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் அவளுடைய வீடியோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவா, அவளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுவா. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த வயசுல இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து காட் கிஃப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேசிகிட்டே போயிட்டுருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அண்ட் இது கிஃப்டெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா அவகிட்ட கொடுக்கும்போது அது அவள் முகத்தில் பார்க்குற ஒரு சந்தோஷத்துக்காக ரொம்ப அவளாக இருக்கேன். எனக்கு பிகாஸ் யாருக்குமே தெரியாதான். ஸோ இப்போ ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் அவகிட்ட கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பாப்பாவே பண்ணது. இது ஆல்ரெடி வாங்கி வச்ச லைட் சீரியல் பல்ப். இதெல்லாம் வந்து கார்டன்லேருந்து கொண்டு வந்த லீவ்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது இந்த பேப்பர் வந்து அவளே பண்ணது. எஃபா ஷீட்டில் வந்து அவளே பண்ண பேப்பர் ஃப்ளார் அது. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கின அட்டைப்பெட்டி. ஸோ அதுலேருந்து வாங்கின தெர்மாக்கோல்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு இது அதோட அட்டைப்பெட்டி. இது வந்து 3D எஃபெக்ட் வேணும்னு சொல்லி அவளே பண்ணான். இதில் இருக்கிற ஒரு இது என்னன்னா
அதில் வந்து மியூசிக் வரும். இது ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னால் மியூசிக் வரும். இதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ பாப்பாவோட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்னு சொன்னால அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ இதில் எங்கே வச்சேன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. கண்டுபிடிக்கிறோம், கொடுக்குறோம். கண்டுபிடிச்சாச்சு. இல்லையா, இதை போட்டுட்டு வந்து தான் கேக் வெட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு கேக் வெட்டும்போது காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 5:35 ஆகுது. மார்னிங்லேருந்து நான் இன்னும் பர்த்டே ட்ரெஸ் என்னது நான் பார்க்கவே இல்லை. கேட்டுட்டேன். அவங்க தர மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. என்னோட 20 இயர்ஸ் வரைக்குமே, அதாவது ரொம்ப சைல்டிஷ் இல்லை, ஜஸ்ட் மெச்சூர்ட் ஆனதுலேருந்து எனக்கு தெரியும் என்னோட பர்த்டே ட்ரெஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோராகவே நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரொம்பவே ஈஸராக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படா என் பர்த்டே ட்ரெஸ் போடுவோம், எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், கேக் விடுவோம்னு சொல்லிட்டு. பட் இந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு கொஞ்சம் பேடாக போச்சு. பட் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் இந்த இயர் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸ்லேயே இருக்குது. என்னோட பர்த்டே ட்ரெஸ்லேருந்து கூட எனக்கு ஸ்டில் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ எல்லாமே வந்துட்டு நான் சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து இப்போ ஈவினிங் 5:35 ஆகுது. இன்னுமே என்னோட பர்த்டே ட்ரெஸ் எனக்கு தெரியாது. மேடம் நீங்கள் போட்டிருக்கிறதும் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் தான். எடுத்த ட்ரெஸ் இது வந்துட்டு மெயின் ட்ரெஸ். இல்லை, ஆக்சுவலி இது பர்த்டே ட்ரெஸ் இல்லை, இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது. இதுவும் இல்லையா பர்த்டே ட்ரெஸ். இப்போ நான் வந்துட்டு என் ரூமுக்குள்ளே போகிறேன். ஜாலியாக இருக்கு. போலாமா?